ஒரு சாதாரண பகுதியை உங்களோடு நான் பகிர்ந்து செபிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிஷம் ஆண்டவரே என்னோட எங்களோடு நீங்கள் பேசுங்க. ஏசப்பா, கர்த்தர் நீர் செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாதபடி உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும்படிக்காய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் இந்த இடம் முழுவதும் தெளிக்கப்படட்டும் என்று செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இருளின் ஆதிக்கங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உம்முடைய ஜனங்களை இந்த வருஷ கடைசியின் மீட்டிங்லேயும் ஆண்டவரே நீர் நிறைவான சந்தோஷத்தோடு அனுப்பி பலனடைய செய்து தொடர்ந்து புது வருடத்திலும் இவர்களை சந்தோஷிக்க செய்யும்படிக்காய் செபிக்கிறேன். அப்பா, I give you all the glory. Honor thy word tonight, Lord, in Jesus' name. Amen. சரி, என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நான் வாசித்து அதை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் எங்கே போனாங்களா? தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அருமையான தெய்வ ஜனமே, இந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை, சாட்டர்டே, 4th சாட்டர்டே நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்தது, நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருந்தது, வேத வாசிப்பு எப்படி இருந்தது, ஆண்டவரோடு கூட நம்ம இருந்தோமா, நம்ம ஆண்டவரோட இனஃபாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோமா, அவருடைய டைரக்ஷனை நம்ம பெற்றுக்கொண்டோமா, எதனால் சில காரியங்கள் சொதப்பிச்சு நம்ம வாழ்க்கையில், எதனால் நம்ம சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று, நெருக்கங்களை சந்திக்க வேண்டியதாயிற்று. இந்த வேளையிலும் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வருடம் ஒரு ஜெபிக்கும் வருடமாய் கர்த்தர் நியமிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுவரை எப்படியோ இருந்திருக்கலாம், அந்த வேளை ஜெப வேளை போது இட்ஸ் எ டிசிப்ளின். ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு எந்த நேரம் வேணாலும் ஜெபிக்கிறது இல்லை. we need to have the right time in the right way so that ஆண்டவர் அந்த நேரம் கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், காத்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் அவரோடு நாம் உறவாடி பேசுகிற எந்த ஒரு காரியத்திலும் ஒரு பெரிதான ஜெயம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அப்போஸ்தலர்கள் ஒரு ஜெப நேரத்தை நியமித்திருந்தார்கள். எங்கே போய் ஜெபித்தார்கள்? தேவ ஆலயத்திற்கு போனார்கள். ஸோ இட் வாஸ் அ காமன் திங் ஃபார் டு கோ டு த டேபர்னாக்கிள் அண்ட் கம் பேக். இந்த வருடம் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து அவருடைய காரியங்களை நாம் மேன்மைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம் காரியங்களை அவர் கட்டாயம் ஜெயம் பெற செய்வார். ஹல்லேலூயா. சில பேர் நம்ம ரொம்ப ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷனில் நம்ம வந்திருக்கலாம். இது நடக்குமா, நடக்காதா, இது எப்படி இருக்கும். சில பேருக்கெல்லாம் ஜெபிக்க சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த கல்யாணம் நடக்குமா, இதுதான் சரியான மேட்சா, கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னுவாங்க. யார் கேட்பாங்கன்னா, ஏதோ ஆண்டவரை அறியாதவங்க கேட்டுட்டாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் ஆண்டவரை தெரிஞ்சு நல்ல விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்கள் குழப்பத்தில் இருப்பாங்க. கேட்டு சொல்லுங்கள், நாங்கள் இதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உட்காந்துருக்குறோன்னு நினைக்கிறேன் நான். இப்படி பல காரியங்கள். அருமையான தெய்வ ஜனமே, கீழானவைகளை மறந்து மேலானவைகளை என்ன பண்ணணும், நாடி தேடும் பொழுது இதெல்லாம் லைன் கட்டி வந்து நிற்கும் நம்ம பக்கத்தில். ஹல்லேலூயா. சரி, இப்போ போகிறாங்க. போகும்போது என்ன நடக்கிறது? அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவ ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு பிஸ்னஸாக இருந்திருக்கு. என்ன, அந்த இடத்திலே போகும் பொழுது என்ன நடந்தது?
தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை என்ன பண்ணாங்களாம், தூக்கிட்டு வந்தாங்களாம். நல்லா கவனிங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம வாழ்க்கை சில பேருக்கு 4 பேர் தூக்குற மாதிரி தான் இருக்குது. யோசிச்சிங்களா அதை பற்றி? யாராவது ஒருத்தர் பக்கத்துலேருந்தே இருந்து, கவலைப்படாதம்மா தாயி, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதமாக எல்லாவற்றையும் செய்வார், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் தான் வண்டி ஓடும். கவனிச்சிருக்கீங்களா? இல்லாட்டின்னா நல்லா நட்டாத்தில் விட்ட மாதிரி கொஞ்சம் லூஸில் விட்டு பார்த்திங்கன்னா ஓடாது வண்டி. என்னை தேற்றுகிறவர் யாருமே இல்லை, என்னை விசாரிக்கிறவர்கள் யாரும் இல்லை, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை? டயலாக் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இதெல்லாம் என்ன வெரைட்டி? சப்பானி வெரைட்டி, பத்த கட்டுற வெரைட்டி. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சொந்த கால்களிலே நீ நிற்கும்படிக்காய் நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒருவேளை அடுத்தவங்களுடைய விசுவாசத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம். என் புருஷன் நல்லா ஜெபிக்கிறாருங்க, அதனால் எனக்கு கவலை இல்லை. அவர் சொல்லுவார், என் மனைவி ரொம்ப ஜெபிக்கிறாங்க, அதில் தான் வண்டியே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அல்லாட்டின்னா இல்லை ஏதோ சம்பாதிக்கிறாங்க அதனால் வீடு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ யார் தயவை எதிர்பார்த்து கொண்டு நீ எப்படி உன் ஜீவியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய்? Are you dependent on somebody? அவருடைய நன்மை எதிர்பார்த்து நீ உன் உழைப்பை கொடுக்காதபடி, நீ உன் தேவனோடு இருக்கிற உறவை நீ பலப்படுத்தாதபடி, இன்றைக்கு வரைக்கும் people are so dependent on others. மற்றவங்க ஜெபிச்சாதான் எனக்கு நடக்கும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட விசுவாசம் என்று உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம் கருத்திலே அவர் கொடுத்திருக்கிறார். சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். God has kept us in such a liberty. அதை உணர்றீங்களா? ஒரு பெரிய விடுதலையிலே தேவன் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விட்டுவித்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானுக்கு நேராய் நடத்தினாரோ, எவ்வளோ ஆப்ஸ்டிகல்ஸ் பார்த்தாங்க. எதனால்? அவருடைய அவிசுவாசத்தினாலே, முறுமுறுப்பினாலே. சட்டன் போய் சேர முடியல. எது வந்தாலும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு போயிட்டு இருந்தது 40 வருஷம் இழுத்துடுச்சு. இன்றைக்கி நம்மளுக்கும் அப்படி தான் இழுத்துட்ருக்கு. அநேக காரியங்கள் நிறைவேறலை. அவங்க ஜெபிக்கணும், இவங்க ஜெபிக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உன் கரத்திலே நான் கொடுக்காத நன்மை ஒன்றுமே கிடையாது, அதை அபியாசப்படுத்திப்பார் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சப்பானியாய் நாம் இருக்க வேண்டும் என்பது தேவ சுத்தமில்லை. இது ஆவிக்குரிய ரீதியில் நான் சொல்கிறேன். 4 பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்கள். மற்றவங்க அந்த தூக்கிட்டு வந்தவங்க இதை பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க பாருங்கள். தூக்கிட்டு வருவாங்க, அவன் நாள் முழுவதும் பிச்சை கேட்டு கொண்டிருப்பான். கேட்டுட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே பாவம், அதனால் என்ன முடியும்? சண்டை போட முடியுமா? எதையும் எதிர்த்து பேச முடியுமா? பேசுனா யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. சி, தட் இஸ் த டிபெண்டன்சி. இன்றைக்கி நம்ம வாய் திறந்து எதையும் கேட்க முடியல. ஏன்னா கேட்டால் நமக்கு வர சப்போர்ட் போயிடுமோ, நமக்கு வர பெனிஃபிட்ஸ் போயிடுமோன்னு சொல்லிட்டு அநேகருக்கு ஒரு பயம் இருக்கும் உள்ளார. எல்லாத்தையும் சகித்து கொண்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். ஆவிக்குரிய ஜீவியத்திலே அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையான வாழ்க்கையிலும் அதுதான் சத்தியம் ஓடுகிறது. ஆண்டவர் ஏன் தெரியுமா அவர் இதை சொல்கிறாரு? அவர் நம்மை சுயாதீனத்திலே அவர் அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற ஜீவியம் ஒரு விடுவிக்கப்பட்ட ஜீவியம், சமாதானம் நிறைந்த ஜீவியம். அது ஒரு வெற்றி வாழ்க்கை. ஹல்லேலூயா. உண்மையான நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் பெருகினாலும், அப்படி பவுன்ஸ் பண்ணால் பந்து எப்படி எகுறுதோ அப்படியா ஒரு தேவ பிள்ளை திரும்பி எழும்ப முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து தான் அவர்களுடைய அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். புரியுதா சொல்கிறது? மனுஷன் நம்முடைய அஸ்திபாரமாக இருந்தால், நான் நம்புகிற பதவி, நாம் நம்புகிற பணம், நான் நம்புகிற ஊழியம், நான் சொல்கிறேன் நல்ல பேருக்கு ஊழியம்
ரொம்ப டிபெண்ட் ஆகிடுவாங்க. ஐயோ இதை இப்படி செஞ்சால் தான் ஆச்சு, இப்படி ஓடினா தான் ஆச்சு. நான் சொல்கிறேன், இருக்கிற இடத்துல இருந்து கோல் அடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. 10 வருஷம் ஆகுதுங்க, 14லேருந்து 24 வரைக்கும் அப்போலோலேருந்து வெளியே வந்து நிறைய இடத்துக்கு போக முடியல. அப்படியே இன்றைக்கும் நான் என் சபையில் சொல்லி அதை நான் கண்ணீர் விட்டேன். இப்படியே முடங்கின நிலைமை. ஓட்டமாக ஓடுவோம் நானும் சிஸ்டர் ஏஞ்சலும். ஒரே நாளில் அத்தனை ட்ரெயின், அத்தனை பஸ்ஸு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்தோம். ஆனால் there was a season for me to learn that God is everything. God can do everything in our life. இந்த 10 வருஷம் ஒரு சீசன் ஒன்றுமே முடியாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை. ஆனாலும் நான் ஓடி பெற்றுக்கொண்டதை காட்டிலும் உட்கார்ந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் பிரதானமானது. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் அவரோடு இருந்த பிணைப்பு அதிகமாயிற்று. பேஷன் ஃபார் ஜீசஸ், அவரோடு கூட அந்த ஐக்கியம் அதிகமாயிற்று. அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாச்சு. ஓடுற வரைக்கும் எல்லாம் கம்மியாயிடுச்சு. அதை பண்ணமா, இதை பண்ணமா, அது பண்ணமா, இதை பண்ணமா, எல்லாம் த லைஃப் வாஸ் ஸோ பிஸி. ஆனால் என்றைக்கு தேவன் அமர வைத்தாரோ அந்த நாளிலிருந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபெலோஷிப்பை ஆண்டவரே உருவாக்க ஆரம்பித்தார். விசுவாசத்தை பலப்படுத்த ஆரம்பித்தார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாத நிலைமையில் 1,06,000 ரூபாய் நாங்கள் ரெண்ட் மட்டும் பே பண்ணிக்கிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு சாட்சி அதை சொல்கிறேன். பர்ஸில் இருந்து அருமையான சாந்தி எங்கேயோ வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் பீராஞ்சி இருக்கிற 8 நாள். இப்போல்லாம் அந்த காசெல்லாம் இல்லை, அப்போ இருந்துச்சு. எல்லாத்தையும் வலித்து எடுத்துகிட்டு போவாங்க. எப்படி ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்கிறார். 30 பிள்ளைகளை வைத்து பராமரிக்க அந்த நாட்களில் உதவி, சாப்பாடு போட்டு துணிமணி கொடுத்து மெகாவாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்னார், இதை பாரு, நீ ஓடிதான் இல்லை, என் கூட உட்காந்து பாரு, நான் அதிசயத்தை செய்கிறவர். ஐ அம் த லார்ட் ஹூ கிவ்ஸ் யூ த ஸ்ட்ராட்டஜிஸ். உனக்கு ஜனங்களை தருகிறவர் நான், உனக்கு அற்புதங்களை செய்கிறவர் நான். நிறையா பேசினாருங்க, வார்த்தையில் நிறையா அவர் சொல்லி கொடுத்தாருங்க. இன்றைக்கி நம்முடைய வேலை பிஸி, பிஸ்னஸ் பிஸி, நிறைய பிஸின்னு பிசாசு நம்மளை நல்லா மண்டையை கழுவி வச்சிட்டான். இது இல்லாமல் இந்த மொபைல் ஒன்று வேறு வந்துடுச்சு பாருங்கள். 24 மணி நேரமாக அந்த கண்ணு வெளியே வராத குறை தான். அப்படியே பார்த்து இப்படி தோன்றதுன்னா அந்த தோன்ற கட்சியில் அந்த மொபைலுக்கே என்ன வந்துடும், வியாதி வந்துடும், ஒர்க் பண்ணாது. அப்படி நேரத்தை அவன் திருடி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஐ எம் லாங்கிங் ஃபார் யுவர் லவ், ஐ எம் லாங்கிங் ஃபார் யுவர் ஃபெலோஷிப். என்னோட நீ என்னை நேசித்து என்னோட கூட நீ ஐக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். பேதுருவை பார்த்தா தான் சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னை நேசிக்கிறியா? அந்த ஒரு சென்டென்ஸ் அவரை உருக்கிச்சிங்க, அவருடைய லைஃபையே. அருமையான தெய்வ ஜனமே, இந்த எண்ட் ஆஃப் த இயரில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ப்ராப்ளி யூ ஹவ் கான் த்ரூ சாரோஸ். எவ்வளோ வேதனை, அடி மேலே அடி, துக்கம், வியாதி, வேதனை, கஷ்டம், பண நஷ்டம், இழப்புகள். நிமிர முடியாமல் இருக்கேன் சிஸ்டர், நான் வேதனை, அதுலேயே எனக்கு ஜாமலம் ஓடலை. உண்மைதாங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இயேசு இருக்கிற ஜீவியம் இதையெல்லாம் தாண்டி கால் எடுத்து முன்னால் போகுது பாருங்க. அதுதாங்க தேவ கிருபை, தேவ வல்லமை, தேவ பலன், தேவனுடைய சத்துவம். கைதட்டி ஆண்டருக்கு நன்றி செலுத்து. ரபாலா கதலபியாந்தரபா. பட்டுப்போனவைகளை அவர் துளிர்விட செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். உன்னை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களா? ஏன்னா ஒதுக்கிட்டாங்களே. யோசேப்பு அப்படி தான் எல்லாரும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அவரை டாப்பில் கொண்டு வந்தது யார்? தேவனுடைய கரம். ஹல்லேலூயா. அவன் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். அவனுடைய பாருங்கள், ஆப்பனண்ட் வீட்டில் போய் அவனுக்கு வேலை கிடச்சிது. அங்கே கூட அவர் தன் உண்மையை கர்த்தருக்கு முன்பாய் அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் நீ உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்காய் அவர் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறார், அடுத்த வருஷம் கட்டாயம் உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் வரும்ன்றார். நசுங்கி ஒரே இடத்துல அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, your borders will be expanded, your life will be expanded, it will be a blessing for people, says the Lord. Hallelujah. கவலையே படாதீங்க, don't try to quit. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் இரு, இன்னும் என் கரம் உன்னை உயர்த்துன்னு என்று கற்று சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த சப்பானியை எல்லாம் தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. தே மேட் யூஸ் ஆஃப் ஹிம். பாருங்கள், நம்ம முடியாமைகளை, இயலாமைகளை மற்றவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மளை வச்சு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். பாருங்கப்பா, இவங்களுக்கு இது முடியல, இந்த காரியம் அவங்களுக்கு செய்யணும். தே வில் யூஸ் அவர் நேம், தே வில் யூஸ் அவர் ஐடி, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்மளை வாரம் கட்டி வச்சுட்டு அவங்க ஃப்ளரிஷ் ஆகிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்குன்னு ஒரு ரெக்கக்னிஷனை நான் கொடுத்துருக்கேன், ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறேன், ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்துருக்கிறேன். நீ நிற்க வேண்டிய இடத்துல நீ தான் நிற்கணும். மனைவி நிற்க வேண்டிய இடத்துல நீ மனைவி நின்னாதான் சரிப்பட்டு வரும் குடும்பம். உன் ஸ்தானத்தை விட்டு நீ போனீங்கன்னா அடுத்த ஆள் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்கள் வீட்டம்மாவுக்கு என்றைக்குமே முடியலம்மா, அது அப்படிம்மா. அப்படியே பிரதர், ஜெபிக்கிறேன் பிரதர், சொல்லுங்கள் பிரதர்ன்னு கேட்டால் அந்த அம்மா இடத்த ஃபில் பண்ணிடும். வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். தனக்கு கொடுக்கப்பட்டதிலே ஒரு ஜாக்கிரதை, ஒரு உண்மை இருக்கும் என்று சொன்னால் கட்டாயம் குடும்ப உறவுகள் பலப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மற்றவங்ககிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏம்மா, அத்தானுக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுமா, அத்தானுக்கு கொஞ்சம் காப்பி போட்டு கொடுமா, அத்தானுக்கு அதை செய்யுமா. இன்னொன்று திடீர்னு அத்தான் காணாமல் போயிடுவார். யார்? மனைவியுடைய தங்கச்சிக்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அந்த அம்மா உரிமையாக, பார்த்துக்கம்மா பார்த்துக்குமா பார்த்துக்குமான்னு. அதுக்கு ஒரேடியாக என்ன பண்ணும், ஆளோட வேனிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும், நான் நம்பினேன் சிஸ்டர், கடைசியில் என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஓடிவிட்டார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று ஆவியிலே பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு தான் அருமையான தெய்வ ஜனமே, fill your position, take a stand where you need to be. அது உன் ஊழியமாக இருந்தாலும் சரி, ஜீவியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். நீங்கள் தோற்று போனவங்களே இல்லை, நம்மளுடைய மைண்ட் செட்டு தான் நம்மளை தோற்றவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்துலேயும் தோற்றுட்டோம், கோட்டை விட்டுட்டோம், நம்ம எல்லாத்துலேயும் ஒதுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆவியில் என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்வார், நீ தான் டாப்புன்னுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், வாசலண்டியிலே வைப்பார்கள், தேவாலயத்திலே பாருங்கள், பிச்சை கேட்கும்படி நாடோறும். என்ன ஒரு டியூட்டி பாருங்கள் அந்த ஆளுங்களுக்கும். ஃபெயில் ஆகாமல் இந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இந்த மனுஷன் எவ்வளோ தூரம் அதை என்ஜாய் பண்ணாருன்னு தெரியல, வர இன்கம்மை. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். இப்போ பாருங்கள், ஒரு டர்ன் வருது. இந்த 2 பேரும் தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள். அன்னைக்கு ஒழுங்காக ஜபட் டைமில் போகிற நேரம் போகிறாங்க. போகும்போது இந்த ஆள் எல்லாரையும் பார்த்து கேட்குறது போல் இவங்களையும் பார்த்து கேட்டிருக்கார். ஒருவேளை எத்தனையோ நாளாக இதை அவர்கள் பார்த்துருக்கலாம். இந்த மனுஷன் நிலைமை மாறாமையே இருக்க, ஒவ்வொரு நாளும் இவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, இது என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்கலாம். ஒரு பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஒரு நாள் வந்தது, ஒரு விடுதலை அந்த மகனுக்காய் கர்த்தர் நியமித்து வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் நிலைமை இப்படியே இருக்கும்னு நீ நினைக்காத, இப்படியே நீ மற்றவர்கள் மீது சார்ந்து நீ ஜெயிக்க மாட்டாய், இப்படியே நீ கண்ணீரோடு நீ இருக்க மாட்ட. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நேரமும் காலமும் வந்து கொண்டிருக்கிறது, உன் கண்ணீரும் சிறையிருப்பும் மாறுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லி கொண்டிருக்கிறார்.
நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கும். இப்போ அந்த மனுஷனுக்கு இவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப சேஃப் ஜோன் இல்லை. நம்மளுக்கு நான் யோசிப்பேன் இதை. ஆண்டவரே தெருவில் போகும்போது நம்ம அநேகரை பார்க்குறோம். முடமானவர்கள், தேவையுள்ளவர்கள், ரொம்ப முடியாமல் படுத்துக்கலாம் உள்ளே சொல்லும். போய் இயேசுவின் நாமத்தினால எழுந்திரு கையை பிடிச்சி சொன்னால் எப்படி இருக்கும் அவங்க. ஆனால் அடுத்த நேரம் ஐயோ எழுந்திருக்காட்டினா சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் வரும். ஆனால் 2025 ஒரு சவால் கத்த சொல்கிறாரு, என் வல்லமை வெளிப்படுத்துகிற வருடமாக அது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தெரியுது வார்த்தை, ஆனால் விசுவாசம் என்ன பண்ணல, செயல்பட முடியல. ஒதுங்கிறோம். ஏதோ 10 ரூபாய் போயிட்டு அப்படின்ட்டு போயிடுவோம். உண்மைதான். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எழுப்ப வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கும். தட்டி எழுப்ப வேண்டியவைகள் அநேகமாக இருக்கும். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களை கூட கர்த்தர் உங்களை கொண்டு அவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நிற்கிற, அது தற்கொலைக்கு நின்னாலும் சரி, எந்த டெர்மினல் டிசீஸில் இருந்தாலும் சரி, தேவன் உங்கள் கரத்தை கொண்டு அற்புதங்களை அவர் விளங்க பண்ணுவார். அப்போ ஒரு ட்ரைனிங் என்ன தெரியுமா, உங்களுக்கே நீங்கள் கை வச்சு ஜெபிச்சு பழகணும். ஹல்லேலூயா. இல்லை அந்த சிஸ்டர்கிட்ட போனாதாங்க எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்குது. அவங்க கையை வச்சு ஜெபிக்கும் போது எனக்கு பெயினெல்லாம் போயிடுது. எத்தனை நாளைக்கு சிஸ்டர் கூட இருப்பாங்க? எத்தனை நாளைக்கு பிரதர் கூட இருப்பாங்க? ஏங்க எங்களுக்கெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்களே கையை வச்சு ஜெபிச்சுக்குவோம், அவ்வளோதான். எங்கே ஓடுறது நாங்கள்? இயேசுவின் நாமத்தில். அப்போ தான் விசுவாசம் பெருகுது பாருங்கள். போனால் என்ன வியாதினாலும், என்ன பயங்கரமான ஒரு சோர்வு இருந்தாலும் போயிடுது இயேசுவின் நாமத்தினால. ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை ஊழியர் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஃபோன் வேறு அர்த்தராத்திரி வரும் பாருங்கள். நம்ம டயர்டாக இருக்கிற நேரம் விடிய காத்தால் நான் சொல்லுவேன், ஆண்டவரே தயவுசெய்து இவங்களுக்கெல்லாம் நேரடியாக காட்சி கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணியிருக்கேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். உங்கள் வல்லமையை கொஞ்சம் சொல்லிவிடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் குறையும். ஜெபிச்சவங்களுக்கே 10 வருஷம் அதே வயிற்று வலிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இன்றைக்கி என்ன வியாதி இருந்தாலும் உங்கள் மேலே கையை வச்சு நீங்கள் விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. என்ன பண பிரச்சனை, எத்தனை கடன் பாரம், மலைகளை பார்த்து பேசும்படிக்காய் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடுகளவு விசுவாசம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதை படுக்கும்போது. அப்போ என்ன கடுகு அளவு கூட நம்ம விசுவாசம் இல்லையா? கடுகளவு விசுவாசிக்க மழை பேர்ந்துக்கிட்டு போகுதுன்னா அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்குதுன்னு சோதித்து பார்க்க வேண்டியது கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் சொல்கிறேன், ஆண்டவரே இந்த விசுவாசம் கடுகளவெல்லாம் வேணாம், நல்லா மெகாவாக கொடுங்க ஆண்டவரே. மழை இல்லை, மலைகளெல்லாம் போகிறத்தக்கதாய் கர்த்தர் அந்த வல்லமையை தரணும் ஆண்டவர், அந்த விசுவாசத்தை தரணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கே ஜெபிச்சு பழகணும். உங்கள் வீட்டார் சிக்கா விழுந்தால் கொஞ்சம் ஜெபிங்க கையை வச்சு. உடனே ஃபோனு, உடனே என்ன ரெடிமேடாக இருப்போம் பாருங்கள். நம்ம எந்த நேரம் உட்காந்துக்கிட்டு அப்படி கதை ஓடாது. சப்பானி நல்லா நினச்சிக்கிடுங்க. அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் சொல்கிறாரு, உன் கரத்தில் நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த, உனக்கு கொடுத்திருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. இத்தனை காலம் இயேசு தெரிஞ்சிருக்கீங்க, அவரை பற்றி நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, புரிஞ்சிருக்கீங்க, ஆனால் இன்னும் செயல்படுத்தலை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தோடு அந்த அறகுறை விசுவாசம்லாம் போய் 2025 நீங்கள் எல்லாரும் எழும்பி கர்த்தருக்கென்று பிரகாசிக்கும்படிக்காய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதித்து எழுப்புவார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இந்த இடத்துல பார்க்குறோம், பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் யோசித்து பார்க்குறேன். சில சமயம் நம்ம பேசினா கூட காது கேட்காத மாதிரி எங்கேயோ கேட்டுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? நம்ம கோபமாக வரும் அப்படி இருக்கிற ஆட்களை பார்த்தா. இந்த பாரு
என்ன பாரு, நான் பேசும்போது என் முகத்தை பாரு, என் கண்ணை பாரு அப்படின்னும். உண்டா இல்லையா? ஏன்னா நீ என்ன பேசுகிறியோ எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படியே. காரியம் மட்டும் ஆகணும், ஆனால் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் உத்து பார்க்கணும். புருஷன் மனைவி முகத்தை கொஞ்சம் உத்து பாருங்கள், அப்போ தான் அந்த அழகு என்னன்னு தெரியும். அங்கங்கே அப்படியே பார்த்துக்கிட்டே பட்டர்ஃப்ளை மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு மனைவியை பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், காக்கா மாதிரி. டெய்லி பார்த்து பழகணுங்க. ஒரே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே டச் அண்ட் கோ மாதிரி, ஏம்மா காப்பி வந்துடும், காப்பி அம்மா சாப்பாடு எங்கே, அதுக்கு ஒரு ஹோட்டலே வச்சு நடத்திக்கலாம், இல்லைன்னா ஹோட்டலில் உட்காந்துக்கலாம். இன்றைக்கி உறவுகள் நோக்கி பார்த்தல், டு அண்டர்ஸ்டாண்ட், டு லுக் இன் டு த ஐஸ். பேசினா கூட இப்படி தரையை பார்த்துக்கிட்டே பேசும் ஒய்ஃபு. அதுங்க இதுங்க, ஏம்மா என்னை பார்த்து தான் பேசுகிறேன். நீ சரியாக அவர் முகத்தை பார்க்கலன்னா நல்லா பார்க்குற முகத்தை பற்றி அவர் திரும்பிடுவார் ஆட்டோமேட்டிக்காக. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மேட்ரு. எல்லாத்தையும் இப்படி சைடில் காக்கா பருவை பார்த்தே எல்லாத்தையும் கோட்டை விட்ருக்கோம் நிறையா. இனிமேல் கோட்டை விடாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரியம் ஏதாவது ஆகணும்னா நேராக பாருங்கள், நேராக பேச. எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங், எங்கள் செலகுமான உட்காந்துருக்குறாங்க, அது யாரை பார்த்து பேசினாலும் இந்த பார், நேராக பாரு, நேராக பேசு, கண்ணில் பாரு. இந்த கீழே காலை உரசிக்கிட்டு பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. இன்றைக்கி மிலிட்ரி மாதிரியே ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். அருமையான தெய்வ ஜனமே, நோக்கிப்பார். உங்கள் இன்ப இயேசுவின் முகத்தை என்னைக்காவது உற்று பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, எனக்கு மார்க்கெட் லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே, அடுத்த வருடத்திற்குள் எப்படியாகிலும் எனக்கு ஒரு வீடு, சொந்த வீடு, சொந்த கார் எல்லாம் கேட்போம். என்னைக்காவது ஒரு நாள் அவர் அழகை பார்த்து ரசித்து, ஏசப்பா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு ஸ்வீட்டாக இருக்கீங்க, ஹாவ் யூ என்ஜாய்ட் யுவர் டைம் வித் ஜீசஸ்? ஹல்லேலூயா. என்னைக்கு பார்த்தாலும் ஏதாவது ஒன்று மூக்கில் அழுதுகிட்டு போய் எனக்கு அது வேணும் ஆண்டவரே, இது வேணும், இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே, சும்மா பார்க்கவே இஷ்டலை, ஒரே பேச்சில் புறவை முறிச்சிட்டு வந்துடுவாங்க. யூனோ வாய்? அந்த ஆழமான அன்பு இயேசுனிடத்தில் இல்லை. இயேசுவின் அன்பை நீங்கள் ருசித்திருப்பீர்கள் என்று சொன்னால் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, என் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று நம்ம சாட்சியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்று பாருங்க, இப்போத்துலேருந்தே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உங்களை தவிர எந்த ஒரு மேன்மையும் கிடையாது ஆண்டவரே, உங்களை பார்க்குறத தவிர யாரையும் முக்கியப்படுத்தலை ஆண்டவரே, யாரையும் உங்கள் இடத்துல என்னால் வச்சு பார்க்க முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே எல்லாம் அப்படின்னு அந்த அளவிற்கு நம்மை பதப்படுத்தும் பொழுது, ஏன்னா பதப்படுத்த வச்சிருவார் நம்ம தலைவர். ஹல்லேலூயா. எங்கே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி ஒரு மென்னியை பிடிச்சாருன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக நேராக பார்க்கும். அது வரைக்கும் இப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். பிடிக்கிற இடத்துல பிடிச்சாருன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும் மண்டெல்லாம். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இது பார்க்குறதெல்லாம் பார்க்கட்டும், எல்லாத்தையும் ரசிக்கட்டும். பிடிச்சாருன்னு வைங்க, திரும்பவே திரும்பாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருகிற வருடம் அவரை நோக்கி பார்க்கிற வருடமாக இருக்கும். ஜெயம் பெறுகிற ஒரு வருடமாக இருக்கும். உங்கள் சுகத்தை பெறுகிற வருடமாக இருக்கும். உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு வருடமாக இருக்கும். உங்களுடைய எல்லா உறவுகளையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிற ஒரு வருடமாக இருக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு வருடமாக இருக்கும். உங்கள் ஊழியங்கள் உங்களுக்குள் ஸ்திரப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு 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 வேளை அது ஒரு காற்றாற்று வெள்ளத்தை போல இருக்கலாம், வனாந்தரத்தை போல இருக்கலாம். கர்த்தர் அதை செழிப்பாக்குவார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்களை சுற்றிலும் இந்த உலகத்தை சுற்றிலும் பல பேனிக்ஸ் இருக்கும், நிலை நடுக்கங்கள் உங்கள் பக்கத்துலேயே வரலாம். ஆனால் நீ மட்டும் அங்கே நின்றுட்டு இருப்ப. கர்த்தர் பலத்த காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவரின் சரித்திரத்தையே மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், வார்த்தையை விட்டு பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். என்ஜாய் யுவர் செல்ஃப் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் which will bring in great results. Okay, hallelujah.
நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும், பாருங்கள், இவருக்கு அந்த புத்தி போகவே இல்லை. ஏதாகிலும் கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா. ஆஸ் யூஷுவல் யாராவது 10 ரூபா போட்டுட்டு போவாங்களா? நமக்கு எல்லாம் அவ்வளோதான் மைண்ட் செட்டு. யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்குமே, இந்த தருணத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் டெம்பரரி ரிலீஃபை தருகிற தேவன் அல்ல. He is a God who gives a permanent solution and a permanent deliverance in your life. நிரந்தரமான நிலையான விடுதலையும் சந்தோஷத்தையும் அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அவர் ஏதாவது கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி பாருங்க, the name of Jesus, the power of God. பேதுரும் யோவானும் என்ன வச்சுருந்தாங்க? உள்ளார தேவனை வைத்திருந்தார்கள். அவங்களுக்கு தெரிஞ்சு ரசித்தவங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் எங்களுக்குள்ளார இயேசு இருக்கிறார். என்னைக்காவது நம்ம வளர்ந்துருக்கிறோமா? நமக்குள்ளார இயேசு ஜீவித்து கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்து நமக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிரைஸ்ட் இன் மீ. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இப்போ நம்மளை பார்க்குறாங்கன்னா யாரை பார்க்குறாங்க? ஏசப்பாவை பார்க்கணும். நம்ம கண்ணை பாருன்னா நம்முடைய கண்களின் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்படும். ஒவ்வொரு அங்கத்தில் ஆண்டு சொல்றாரு, இந்த ரட்சிப்பு என்னும் அந்த சுவிசேஷம் நம்மை பரிபூரணமாய் அவரோடு இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எதுக்கு நடத்துது? பரம காணானுக்காய் நடத்துகிறது, பரலோகத்திற்காய் நடத்துகிறது. இந்த வல்லமை நாளுக்கு நாள் அவர் பெருகவும். யார்? ஸ்தேவான் சொன்னார்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். அப்போ நம்முடைய சொந்த மாம்சம், நம்முடைய சொந்த ஈகோ, நமக்கெல்லாம் சும்மா ஹைட்டக்காக வரும். ஈகோ, கோபம், எரிச்சல், அடிபுடி சண்டை, நீயா நானா, பார்த்துக்கலாம் ஒரு கை, இதெல்லாம் என்னது? மாம்சம், மாம்சத்தின் நம்பிக்கை. இது எல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்க பார்க்க வெளிப்பிரகாரமான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் என்ன பண்ணுவான்? கரைஞ்சி போய்கிட்டே இருப்பான். உள்ளான மனுஷன் அவன் பலன் அடைந்து வளர்ந்து கொண்டிருப்பான். அதுக்கு தான் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. மனுஷனையே பார்த்து 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 அங்கே இருக்கிறது இங்கே ஏறிக்குது உள்ளார. அவங்களுக்கு இதில் கோபம், அவங்களுக்கு இருக்கிற கண்ணீரெல்லாம் நம்மளை தூக்கி மாட்டிக்குது. இன்றைக்கி ஆளு சொல்ல, நீ ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற? சிம்பிள். அதெல்லாம் விட்டுட்டு என்னை நோக்கி பாரு. என்கிட்ட வெளியும் இல்லை, பொண்ணும் இல்லைப்பா. இயேசுவின் நாமம் என்கிட்ட இருக்கிற அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நீ என்ன கடன் பாரத்தோட, என்ன ஸ்டக்காகி, எந்த மூலையில் எப்படி நசுங்கி போய் வந்து சேர்ந்துருக்கியோ நமக்கு தெரியாது. இஎம்ஐ கட்டியே ஓஞ்சி போயிட்டேன், எனக்கு என்னன்னு தெரில. அது ஒரு பக்கம் இருக்குது. ஐயோ, அவர் எனக்கு கேட்கவே விசாரிக்கவே மாட்டேன்டார். என் புருஷன் டூரு போயிட்டு அவரை காணலை, போயிட்டாரா இருக்காரான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் விட்டு உன் கண்ணை இதில் இருந்தெல்லாம் எடுத்துட்டு நீ அங்கே பார்க்க ஆரம்பித்தா வர வேண்டியதெல்லாம் வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு. ஆமாப்பா, எனக்குள் இருக்கிற இயேசுவை உனக்குள் நான் தருகிறேன். ஹல்லேலூயா. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டேஷன். 25 நீங்கள் நடந்தாலும் போனாலும், மார்க்கெட்டுக்கு போனாலும், காய்கறி கடைக்கு போனாலும் சரி, மீன் கடைக்கு போனாலும் சரி, கறி கடைக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் you will carry Jesus within you and you will impart Jesus unto people. புரியுதா சொல்கிறது? நீங்கள் நடமாடும் நிருபங்களாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். இவங்க வந்தாலே எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுன்னுவாங்க ஜனங்கள். அது ஏன் தெரியுமா? நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆனால் the presence of God that we carry brings in a great joy,
ஒரு பெரிய சமாதானத்தை அவங்களுக்குள்ளார தருது. சில பேர் நம்மகிட்ட பேசும்போது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாமான்னுவாங்க. நமக்கு எங்கே டைமாக இருக்குது உட்காந்து பேசுறதுக்கு? சூப்பராகிடும் அவங்க வாழ்க்கையை. they will be so consoled. என்ன தெரியுமா? Jesus in us makes all the difference. The Holy Spirit within us makes all the difference. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அந்த அன்பின் ஆழத்திற்கு, அவரோடு இருக்கிற ஐக்கியத்திற்கு. மனுஷனை பார்த்து இந்த ஊழியக்கார் பெரியவர், அவர் பெரியவர், இவர், தயவுசெய்து விட்டுருங்க. அதெல்லாம் நம்மை நடத்துகிறார்கள், நாம் நன்றியாக இருக்க வேண்டும், செபிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் என்ன? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அதுக்கு தான் நம்மளுக்கு கஷ்டப்பட்டு ஊழியக்காரர் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும். அருமையான தெய்வச்சனமே, உனக்கு தருகிறேன் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஒரே ஸ்டேட்மெண்ட்டு. அவங்களுக்கு நல்லா தெரியும், இது வரைக்கும் காசு போட்டவங்களாம் காசு போட்டுட்டு போயிட்டாங்க, அது அவங்களால முடியும். ஆனால் சாத்தியமல்லாததை சாத்தியப்படுத்துகிற தேவன் யோவானோடும் பேதுருவோடும் இருந்ததால் தைரியமாக சொன்னாங்க, அந்த இயேசுவின் நாமத்தினால அவன் இதுவரைக்கும் செய்ய முடியாததை ஃபுல் டிக்ரி அண்ட் டிக்ளரேஷன் எழுந்து நடன உடனே என்ன நடக்குது? வலது கையினால் அவனை பிடித்து ஒரு ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த். பாருங்க, விசுவாசம் என்பது இட் நீட்ஸ் அன் ஆக்ஷன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, தோத்திர ஆண்டவரே, வாழைப்பழத்தை உரிச்சி என் வாயிலை வைக்கும்படிக்காய் நான் அதுவரையும் நான் இருப்பேன். இல்லை, விசுவாசன்றது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு, சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு, அதை செஞ்சால் தான் நமக்கு ஜெயம். லட்டு மாதிரி சில பேர் கையில் தூக்கி கொடுக்குற வரைக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இல்லை, இட் நீட்ஸ் அன் ஆக்ஷன். ஃபெய்த் நீட்ஸ் அன் ஆக்ஷன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய காரியங்கள் மார்க் 14 பார்க்குறோம். ஹல்லேலூயா. விசுவாசிகளை துரத்துவீர்கள், சுகப்படுத்துவீர்கள். விசுவாசம் உள்ளே இருக்குது. எப்படி செயல்பாடு? நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் அங்கே விடுதலை வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறாரு, இந்த வார்த்தை உங்களை நேரடியாய் சந்தித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள். யூ ஆர் சூப்பர் நேச்சுரல் பீப்புள் வித் சூப்பர் நேச்சுரல் presence of God and the power of God in your life. நீ ஏன் நினச்சிக்காத நான் உருப்பட மாட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்காது, எனக்கு நான் செத்து போயிடுவேன், கல்லறைக்குன்னா போயிடுவேன். உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ பிடிபட்டு போவாய். அவ்வளோதான். தயவுசெய்து நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் போனதே இந்த ஓட்டவாய் தான். 25 கொஞ்சம் திருந்திருங்க எல்லாரும். நீங்கள் சொல்லுகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு பேசி பாருங்க, நடக்காதவைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அதுதான் சொல்கிறேன், நமக்கு அந்த தூக்குறதுன்றது பிரச்சனை. 10 ரூபா கொடுத்துட்டு ஒதுங்கிடுவோம். இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடனா, இவன் எழும்பி நடக்காட்டினா என்ன பண்ணுறது? ஐயோ மானமே போயிடும், அதை விட 10 ரூபா கொடுத்துட்டே போயிடலான்னு போயிடுவோம். ஆனால் இனி வருகிற நாட்கள் அப்படி இருக்காது. எழும்பி நடன்னா நடப்பாம. உன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வெளியில் ஆண்டவர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அப்போது வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும். கிளாசிக்காக இல்லை இந்த சென்டென்ஸு பாருங்கள். அது வரைக்கும் அவனுக்குள் பலன் இருந்தது. நல்லா கவனிங்க. அவனுக்குள் நடக்கக்கூடிய கிருபை இருந்தது, சத்துவம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் தன்னை சப்பானின்னு அவனும் டிக்ளேர் பண்ணிட்டான். கூட இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனை தூக்கி 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 அவன் சப்பானியாகவே ஆக்கிட்டாங்க. யாருமே வெஞ்சர் பண்ணலை. அவனை தூக்கி எடுத்து நடக்க வைக்கணும்னு யாரும் நினைக்கலைங்க. இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் கூட இருக்கவங்க நீ நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களை தூக்கி சம்பந்தம் நீ எப்படியாவது நீ ஒன்றுமே செய்யாமல் முன்னேறாமல் நீ இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, உன்னை எடுத்து கட்டி உன் விசுவாசத்தை கட்டி எழுப்பி உன்னை ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. உன் பலவீனத்தை அவர்கள் உபயோகப்படுத்தி கொள்வார்கள். ஆனால்
இயேசு உன் வாழ்க்கையை நிரப்புவார் என்று சொன்னால் அது ஒவ்வொருவரையும் தூக்கி எழும்ப செய்து கொண்டே இருக்கும். நீ போகிற இடம்லாம் கர்த்தர் உன்னை கொண்டு அவர் செயல்படுவார். உன் விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரெயினில் போனால் கூட தைரியமாக ஜெபம் பண்ணுங்கள். பஸ்ஸில் போனாலும் ஜெபம் பண்ணுங்கள். ஜுரம் இருக்குதா, இயேசு நாமத்தினால போன்னு சொல்லுங்கள். அடுத்த நிமிஷம் எழுந்து உட்கார்ந்துக்குவாங்க. நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் எங்கள் லைஃப்பில். அதை எந்த இடம் ஏதுன்னெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி அறுவடை மிகுதியாக இருக்கிறது, அறுப்பவர்களோ குறைவாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷம் இந்த கடைசியில் கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ப்ளஸ். உங்கள் சப்பானியின் தன்மை இப்போ பாருங்கள், அந்த வார்த்தை வர வரைக்கும் see the word had to touch that man with infirmity. அந்த கையில் ஒரு டச்சு, விசுவாசத்தின் தொடுதல், விசுவாசத்தின் வார்த்தை பாருங்கள். அதை அப்படி எழும்பி நடன அப்படி தூக்கி விட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் கால்களும் கரடுகளும் எல்லாமே பலன் கொண்டு வழுந்து நின்றுட்டானுங்க. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்குரிய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் பலவீனத்தையே பேசிட்டோம். ரொம்ப நம்முடைய இயலாதவைகளை பேசிவிட்டோம், முடியாதவைகளை பேசிவிட்டோம். ஆனால் நீ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவரை விசுவாசத்தோடு நீ தொட்டுப்பார், உனக்கு இருக்கிற எல்லாமே ஆக்டிவேட் ஆகும்னு ஆண்டவர் சொல்கிறார். மறைந்திருக்கிற உன்னுடைய சத்துவம், மறைந்திருக்கிற உன்னுடைய எல்லா விதமான கிருபை, மறைந்திருக்கிற தாளந்துகள் எல்லாமே 25ல் ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை ஆயத்தப்படுத்திங்க. அவருடைய கரத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா போகிறேங்க, விசுவாசத்தோடு தொட்டி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் டவுட்டே பட மாட்டேன் ஆண்டவரே, என் அவிசுவாசத்தை நீக்கி விடும் ஆண்டவரேன்னு கேட்டு பாருங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக பலன் வருதுங்க. அப்போது உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எப்படி எழுந்தான்? சும்மா இருக்கவங்களே எழும்புறத பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு ஊனல் அப்படி அப்படின்ட்டுன்னு ஒரு வரும் பாருங்க. எழுப்புகள் அப்படின்னு எழுப்புதெல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணாலும் இவங்க எழும்புறதில் இவங்களுக்கு இருக்கிற எழுப்புதலும் போயிடும். அவ்வளோ நேரம் ஆகும். அந்த சேரை டர்ன்னு இப்படி தட்டி விட்டு அப்படி தட்டி விட்டு மெதுவாக அப்படி நெளிஞ்ச டப்பா மாதிரி அப்படி எழும்பி அப்படி நிற்பாங்க பாருங்கள், போயிடும். எழும்புன்னா எழும்பணும். நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். இதை விட்டு வெளியே வான்னா வந்துடணும். இல்லை நான் பிடிச்சி வச்சுக்குவேன், இதுலேயே நான் இருந்து இப்படியே மறித்து போவேன்னா ஆண்டவர் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார் நம்மகிட்ட. நமக்குள்ளே இருக்கிற அந்த மைண்ட் செட்ஸ், நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒட்டாரம் வாங்க பார்த்தீங்களா, இந்த ஒட்டாரம், அது என்ன சொல்கிறது, இன்னும் இந்த வீம்பு, இதை விடமாட்டான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கர்த்தருக்கு அது அருவருப்பானவைகள். த லார்ட் டசன்ட் லைக் இட். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நான் இருக்கிறபடியே எல்லாம் ஓப்பன் ஹார்ட்டடாக நான் உங்களுக்கு கிட்ட நான் தரேன் ஆண்டவரே, எங்கிட்ட என்னென்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, எனக்காக நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, இனி நான் இழந்ததை எட்டி பிடிக்க நான் விரும்புகிறேன், என் தரிசனத்தை புதுப்பிக்க விரும்புகிறேன், உம்முடைய அழைப்பை எனக்குள் புதுப்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை எனக்குள் புதுப்பிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அநேகரை என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் தெளிவாக இவங்களை அவர் இப்போ குதிச்சு எழுந்துட்டோம் பாருங்கள். அவனுக்கு ஒரு டவுட் இல்லை. இத்தனை வருஷம் அவன் உட்காண்ட்ருந்தானே சப்பானியா, எவ்வளோ டவுட் இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம எழும்புவோமா மாட்டோமா, திஸ் இஸ் நேச்சுரல். ஆனால் அவனிடத்தில் கடந்து வந்த வார்த்தையை அவனும் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ரெண்டு பக்கமும் பாருங்கள், இட்ஸ் அ கிரேட் கனெக்ஷன். குதித்து எழுந்து அப்புறம் எழும்பினவுடனே ஓடலை, தட. சில பேர் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ரட்சிக்கப்பட்ட உடனே வரங்கள், கிருபைகள், ஆகா தரிசனங்கள், ஓடி போய் எங்கேயா தப்புன்னு விழுவாங்க. we need to be careful. குதித்து எழுந்து கொஞ்சம் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எதை செய்ய சொல்கிறாரு? நிதானிப்பு. we need to discern. நிற்கணும், பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் ஆர்வ கோளாறு இருக்கும் பாருங்க. அம்மா கச்சா முச்சா இங்கே ஓடி அங்கே ஓடி கடைசியில் எங்கேயே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. we should not do that. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதம் நடக்குதா, ஒரு விடுதலை உண்டாச்சா, குதித்து எழும்பினாயா, சற்று நெல் என்று
சொல்கிறார். ஹல்லேலூயா. நெல்லு, கவனி, போ, அப்படி தானே ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு. அதுதான் கவனிக்கணும், போகணும். ஹல்லேலூயா. நிறையா சொல்ல வருதுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நின்று அதுக்கப்புறம் நிதானமாய் நடந்தான். அவன் ஓடலை. கொஞ்சம் கவனிங்க இதெல்லாம். எடுத்தா ஒன்று கட்டா முட்டா விடுதலை வந்துச்சு, தோத்துரும், அல்லேலூயா. நடந்தான், மெதுவாக நடந்தான். பிறகு நடந்து திருப்பி குதிக்கிறாரு. பாருங்க, he checked himself. அவனால் இந்த அற்புதத்தை கிரகிக்க முடியல. பார்க்குறாரு, போகிறாரு, நிற்கிறாரு, இது உண்மைதானா எல்லாத்தையும் he was enjoying every moment of it. ஹல்லேலூயா. வச்சு பார்க்குறாரு, நடந்து பார்க்குறாரு, பொண்ணு பார்க்குறாரு. எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் அந்த டைமு. ஹல்லேலூயா. இட் வாஸ் சச் அ ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட். குதித்து திருப்பி அடுத்தது அவர் என்ன பண்ணார்? விட்டு ஓடலை, தேவனை துதித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மையை செஞ்சார். எவ்வளோ இல்லாமைகளிலே, கஷ்டங்களிலே, கடன் பாரங்களிலே, எவ்வளோ விதமான தேவைகளில் உங்களை நடத்தினார்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார்ல. we need to think of every moment of blessing in our life. இந்த வருஷ கடைசிக்குள்ளே தேவ சமூகத்தில் விழுந்து கடந்த ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரே, எவ்வளவு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒன்றுமே செயலை இருக்குது, எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டார் அவரு அப்படின்னு தான் உப்பாரி வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் அற்புதத்தை செய்கிறார், நம்மை நடக்கச் செய்கிறார், எழும்பச் செய்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அற்புதத்தை வாங்கிட்டு விட்டடிச்சிட்டு ஓடிடுறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எதை செய்ய சொல்கிறாரு? நிதானிப்பு. we need to discern. நிற்கணும், பார்க்கணும். சில பேருக்கெல்லாம் ஆர்வ கோளாறு இருக்கும் பாருங்க. கச்சா முச்சா இங்கே ஓடி அங்கே ஓடி கடைசியில் எங்கேயே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. we should not do that. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதம் நடக்குதா, ஒரு விடுதலை உண்டாச்சா, குதித்து எழும்பினாயா, சற்று நெல் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நெல்லு, கவனி, போ, அப்படி தானே ரூல்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு. அதுதான் கவனிக்கணும், போகணும். ஹல்லேலூயா. நிறையா சொல்ல வருதுங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நின்று அதுக்கப்புறம் நிதானமாய் நடந்தான். அவன் ஓடலை. கொஞ்சம் கவனிங்க இதெல்லாம். எடுத்தா ஒன்று கட்டா முட்டா விடுதலை வந்துச்சு, தோத்துரும், அல்லேலூயா. நடந்தான், மெதுவாக நடந்தான். பிறகு நடந்து திருப்பி குதிக்கிறாரு. பாருங்க, he checked himself. அவனால் இந்த அற்புதத்தை கிரகிக்க முடியல. பார்க்குறாரு, போகிறாரு, நிற்கிறாரு, இது உண்மைதானா எல்லாத்தையும் he was enjoying every moment of it. ஹல்லேலூயா. வச்சு பார்க்குறாரு, நடந்து பார்க்குறாரு, பொண்ணு பார்க்குறாரு. எப்படி இருந்திருக்கோம் பாருங்கள் அந்த டைமு. ஹல்லேலூயா. இட் வாஸ் சச் அ ஃபண்டாஸ்டிக் மூமெண்ட். குதித்து திருப்பி அடுத்தது அவர் என்ன பண்ணார்? விட்டு ஓடலை, தேவனை துதித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நாம் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு நன்மையை செஞ்சாரு. எவ்வளோ இல்லாமைகளிலே, கஷ்டங்களிலே, கடன் பாரங்களிலே, எவ்வளோ விதமான தேவைகளில் உங்களை நடத்தினார்ல, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார்ல. we need to think of every moment of blessing in our life. இந்த வருஷ கடைசிக்குள்ளே தேவ சமூகத்தில் விழுந்து கடந்த ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரே,
எவ்வளவு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, இருக்கு என்ன ஏன் இப்படி பண்ணிட்டாரு அவரு அப்படின்னு தான் உப்பாரி வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் யோசித்து பார்ப்பதில்லை. ஹல்லேலூயா. கடைசியா தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? தேவன் அற்புதத்தை செய்கிறார், நம்மை நடக்க செய்கிறார், எழும்ப செய்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அற்புதத்தை வாங்கிட்டு விட்டடிச்சுட்டு ஓடிடுறோம். ஐயா ரொம்ப தேங்க்ஸு, ஓகே நான் போகிறேன். ஆனால் இவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு சத்தியம் தெரிந்தது. இவங்க உள்ள போகிறாங்களே, இன்னும் நான் கற்றுக்கணும்னு அவன் யோசித்தான். ஹல்லேலூயா. இவள் போகிற இடம் என்ன, இவர்கள் என்னத்தை செய்கிறார்கள், எதனால் இந்த அற்புதம் இவனுக்கு நடந்தது, அவங்கள விட்டு விலகி போல. ஆனால் அவர்களோடு கூட அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆண்டரை விட்டு ஓட்டம்மா, எங்கேயாவது பதுங்கிட்டு இருக்கிறோம்மா. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய், நான் இலையை கட்டி கொண்டு மறைந்து இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறோமா? வாட் இஸ் அவர் ஆன்சர் டுடே? இன்னைக்கு ஆண்டர் சொல்றாரு, என்னை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது, பாதாளத்தில் படுக்க போட்டால் கூட அங்கே நான் வந்துடுவேன். நீ நினைக்காத உன்னையே அப்படியே தனித்து வைத்து அப்படியே இருக்கிறான்னு. இன்னைக்கு ஆண்டர் சொல்கிறாரு, உனக்குள்ளார நான் புதைச்சி வச்சிருக்கிற அநேக நன்மைகள் உண்டு. இன்னைக்கு அவைகள் எழும்ப வேண்டிய நாட்களும் நேரங்களும். நீ குதித்து எழுந்து நடந்து நின்று தேவனை நீ பின்பற்ற கர்த்தர் உனக்கு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார். அவரோடு கூட ஆலயத்தில் பிரவேசிக்க கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வேதம் உன் கையில் இருக்கு. Probe into the word of God. அறிந்து கொள்ளுங்கள் அவருடைய அருமைகளை, அவருடைய அற்புதங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. நீங்க படிக்க படிக்க உங்களுடைய தரம் நாளுக்கு நாள் இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கும். Hallelujah. May God bless you with this word tonight. வருகிற புதிய வருடத்தில் நீங்க எல்லாரும் கனி கொடுக்கிறவர்களாய், எங்களுக்கு அதான் சந்தோஷங்க. பார்த்தவங்களுக்கே பார்த்து ஜெபிச்சவங்களுக்கே ஜெபிச்சுட்டு இருக்க நாங்கள் விரும்பலை. யூ நீட் டு பி அ கிரேட் பிளஸிங் ஃபார் பீப்புள். ஒருவேளை இது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களை நீங்கள் ஓவரால் பண்ணிட்டு போகிற இடமா இருக்கலாம். ஆனால் யூ நீட் டு கிவ், யூ நீட் டு கோ ஃபோர்த் அண்ட் கிவ் ஃப்ரூட் அண்ட் டு த கிங்டம் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ரெடியாக இருக்கீங்களா? இப்போ எழும்புன்னா உடனே எழும்பிடணும். எழும்புறீங்களா? சோத்திரம். Praise God. சரி, இப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுவோம். ஆண்டவரே, அருமையான தேவஜனமே, கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்விதான், நம்ம அடுத்த நாளை பார்ப்போமா? ஆனாலும் அவருடைய கிருபை இந்த 68 ஆண்டுகளை முடிக்கவும், இந்த 69வது ஆண்டை ஓடவும் அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ சரீர பலவீனங்கள், இன்னைக்கும் கர்த்தர் காத்தால நடந்ததை அவர் அறிந்திருக்கிறார். சுருண்டு படுத்துட்டேன், ஒன்றும் முடியல, நல்ல ஹை ஃபீவர், குளிர், வெளியே வரவே முடியாத ஒரு நிலைமை. ஆனால் உள்ளே இருக்கிறவர் யாருங்க? நம்ம இயக்குகிறவர் நமக்குள்ள அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அவர் டைரக்டர், நம்ம ஆக்டர் ஆயிடும். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு முழங்க வைக்கிறாருன்னா அது அவருடைய கம்பீரம், அவருடைய சத்தம், அவருடைய வல்லமை, அவருடைய பலன். நம்பன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நம்ம கரைந்து போகவும் அவர் வெளிப்படவும் தேவன் அதிகமாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரே ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு போங்க, உங்கள் லைஃப் ரொம்ப பிளஸடாக இருக்கும்.